Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஜேம்ஸ் கிளியரோட இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 4 சிம்பிள் ஹேபிட்ஸ் என்ன, எப்படி அந்த சிம்பிள் ஹேபிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்றோம்னா நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளெஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓ போனோ போனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். மை டியர் மணி, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. Thank you, thank you, thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜம் மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜமந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம்
அடுத்து மணிபூரம், தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜமந்திரம் ரம் ரா இம், ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம். ரம். அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம் யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம் ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம் ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம் ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். ஹௌம்.
இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ஸ்ல இருந்தா வந்து நம்ம அந்த ப்ராக்டிஸ் வந்து பார்க்குறோம். ஸோ அதில் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 4 சிம்பிள் ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்றார். ஸோ இந்த 4 சிம்பிள் ஹேபிட்ஸ் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, forget your goals, focus on your system அப்படின்னு சொல்றாரு. சரியா, உங்க கோலை நீங்க மறந்துருங்க, உங்க சிஸ்டம் வந்து நீங்க அதுக்கு பொதுவாக உங்க சிஸ்டத்தை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் அந்த பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க ஷேர் பண்றாரு. சரிங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கோல், ஒவ்வொருத்தரோட இதுவும் அடைய வேண்டிய சக்சஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம பிசினஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இன்கம் வந்து நல்லா இருக்கணும், நம்ம ஜாப்ல இருக்கோம் இல்லை நம்ம பண்ணிட்டு இருக்கிற இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அதுல ப்ரொமோஷன் நிறைய வரணும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அது வந்து நல்லபடியா நடக்கணும், இன்னும் அடுத்தது என்ன அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். இது இன்கம் மட்டும் இல்ல, ஹெல்த் அதே மாதிரி தான் இருக்கு, ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் வந்து வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன, சரி, நம்ம ஒரு கோல், இலக்கு, நம்ம ஒரு ட்ரீம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வச்சுட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்குல வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓய்வு இருக்கணும். சரியா? கவலை வந்து ரொம்ப 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 குறைவா இருக்கணும். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு லைஃப்ல வேணும் அப்படின்னு வந்து ஹெல்த்தியான லைஃப் வந்து இருக்கணும். சரியா? ஸோ இப்படி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அட்டைனபிள் ஒரு கோல் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இலக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அப்படிதான் அந்த இலக்கம் வந்து இலக்கு அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த இலக்கை நோக்கி தான் வந்து நான் பயணிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அவரோட ஸ்கூல் டைம்ல, சரியா, ஸ்கூல் டைம்ல ஒவ்வொரு விஷயங்களும் அவர் அச்சீவ் பண்ணிட்டு வந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் பேஸ்கெட் பால் விளையாடுறது பிடிக்கும். பட் அவரோட ஸ்கூல் டீம்ல அவரை எடுத்துக்கல. அவரோட கோல் என்னவா இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கூல் டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிறது. சரியா? ஸ்கூல் டீம்ல விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்பால்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர் ஸ்கூல் லெவல்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோல் இருந்துட்டே இருந்தது. அதுல வந்து அவர் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டே வந்தார். பட் அதுக்கு நிறைய டைம் எடுத்தது. அப்படி ஒரு சில இலக்குகள்லாம் வச்சார், அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டே வந்தார். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அந்த ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிப்பும் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா மற்ற பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஜாலியா சுத்திட்டு வந்து காலையில லேட்டா எழுந்திரிச்சு அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் ஹேபிட் வந்து சேஞ்ச் பண்ணாரு. 7 மணிக்கு எழுந்திரிச்சாரு, ஜிம்முக்கு போனாரு, அப்புறம் படிக்க ஆரம்பிச்சாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பேஸ்பாலும் விளையாட ஆரம்பிச்சாரு. ஸோ எல்லாத்துலயும் வந்து கவனம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு உண்டான டைம் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. சரியா?
ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரு அந்த காலேஜ் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பேஸ்பால் டீம்ல இது பண்றது ரொம்ப ஒரு இவரோட ஹைட் 6 அடிக்கு மேல இருப்பாரு, 6 அடி 3 அங்குலம் அப்படி. ஸோ அவர் வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர் வெயிட்ல வந்து இருந்தார், சரியா? ஸோ அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த அந்த ஜிம்முக்கு போயிட்டு அந்த அந்த பாடி பில்டிங் உண்டான இதையும் பண்ணிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்முக்கு போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கோல் வந்து அவருக்கு என்ன வருதுன்னா அது மாதிரி அந்த இலக்கு அவர் என்னென்ன இலக்கு நிர்ணயம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த அகாடமிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த யூனிவர்சிட்டிலேயே பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து வந்தார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 ஸ்கூல்ல பீப்புள் லீடர் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து எல்லாரும் சேர்ந்து இவர் தான் செலக்ட் பண்ணாங்களாம், ஸ்கூல் பீப்புள் லீடராகவும் இவர் தான் வந்து வந்தார், சரியா? பட் இது எதிர்பார்க்கல. பட் என்னன்னா அவர் அந்த ஹேபிட்ஸ் வந்து சில ஹேபிட்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிடைச்சது. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இலக்கு கோல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சில கோல்ஸ் வந்து நான் அச்சீவ் பண்ண, சில கோல்ஸ் வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியல, சரியா? சில இலக்குகள் அச்சீவ் பண்ண முடியல. சில பிராக்டிஸ் வச்சுட்டு இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காம சில விஷயங்களும் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது, ரைட்? ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஜாப் வேணும், பிசினஸ் வேணும் அப்படின்னு நான் நினைச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த கோல் வந்து என்னால அச்சீவ் பண்ண முடியல, அதை ரீச் பண்ணவும் முடியல, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட் தான். என்னன்னா அந்த ஒரு டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு இதை வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியால வந்து போட்டுட்டு வந்துட்டு இருந்தார், சரியா? ஸோ அதுல வந்து அவரை ஃபாலோ பண்ற நபர்கள் அதிகமாக அதுக்கப்புறம் தான் அதுவே ஒரு பிசினஸா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை வந்து பண்ண ஆரம்பிச்சாரு, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் அந்த இலக்குகள் கோல் அப்படின்னு ஒண்ணு வச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்பதானே ஒரு விஷயம் இங்க உணர்ந்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கோல், என்னோட கோலுக்கும் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பே இல்லை, அல்லது வந்து கம்மியான தொடர்பு தான் இருந்தது. நான் அச்சீவ் பண்ண நினைக்கிற கோலுக்கும் அதுக்கு சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாம இருந்தது. ஸோ இது வந்து நம்ம அந்த சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்து கோல் அப்படின்னு ஒண்ணு வச்சோம் அப்படின்னம்னா அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணேன், சரியா? ஸோ அதுக்கப்புறம் அப்படி நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணியிருந்தேன். அப்படி கோலும் சிஸ்டமும் இல்லாத வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வரவே இல்லை, சரியா? அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்படுற விஷயம், நீங்க நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் நம்ம கோல், சரியா? சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அடையக்கூடிய கோலுக்கு உண்டான உழைப்பு, பயிற்சி செய்யறது, சரியா? ஸோ வந்து நீங்க 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 அடையணும்னு நினைக்கிற கோலுக்கு உண்டான பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது அந்த கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு பயிற்சியாளரா இருக்கீங்க, வெற்றி தான் உங்க இலக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து அதுக்கு கோச், சரியா? ஸோ உங்களோட கோல் என்னவா இருக்குன்னா வெற்றி பெறுறது தான் உங்க கோல் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இலக்கு வந்து சில சமயம் அந்த வெற்றி வரும், சில சமயம் வெற்றி வந்து கிடைக்காம போயிடும் அல்லது இதா இருக்கும், சரியா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பயிற்சி, அந்த நிர்வாகம், சரியா? ஸோ அந்த 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 சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது அவ்வளவும் பண்றது, சரியா? உங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறது, சரியா? ஸோ வந்து அந்த பயிற்சியை சரியா பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் வந்து பண்றது, தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கு, சரியா? ஸோ அந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் கம்பெனி அதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் சைக்கிளிஸ்ட் அந்த 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 டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணாம இருக்கவே இல்லை, சரியா? தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து அவங்களுக்கு அந்த 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 சக்சஸ் மட்டும் வெற்றி கிடைக்கவே இல்லை, சரியா? ஸோ அவங்க முதல்ல வெற்றியாளராக இருந்தவங்க தான். பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, மற்ற டீம்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து அந்த வெற்றி கிடைக்கவே இல்லை, சரியா? ஸோ வந்து பட் அதுக்காக அவங்க பயிற்சி செய்யாம இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிற்சி செய்யாம இருக்கல, சரியா? ஸோ இங்க என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அவங்க அந்த கோல் எப்பவுமே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த 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 காம்படிஷன்ல ஜெயிக்கணும்
அந்த டூர் டி பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுல ப்ரெஸ்டீஜியஸ் காம்படிஷன் அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற உணர்வுல பயங்கரமா கடுமையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க அச்சீவ் பண்றதுக்குனால வாய்ப்பே அமையல. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கோச் ட்ரெயினர் அப்படின்னு வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா சில சிஸ்டம்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணாரு. இந்த சைக்கிள்ல இருந்து அவங்க உடையில இருந்து அவங்க பயிற்சி பண்றதுல இருந்து அந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாரு. அப்படி சேஞ்ச் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா அந்த சேஞ்சஸ் ஏற்றுக்கிட்டு அந்த சேஞ்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சக்சஸ் வந்து கிடைச்சது. இன்னைக்கு வேர்ல்டுல டாமினேட்டிங் டீமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அதான் பாருங்க அந்த டூர் டி பிரான்ஸ்ங்கிறது அதுக்கப்புறம் 6 வருஷத்துல 5 தடவை. அதே மாதிரி ஒலிம்பிக்ல அதிகமான கோல்டு மெடல். சரியா? அது போக வந்து ஒரு மோஸ்ட் டாமினேட்டிங் டீம் வந்து அவங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெற்றியும் இருக்கும், அந்த சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அதுக்கு தான் அந்த 4 ரூல் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கு ஃபுல்லாவே அதுதான். அதுக்கு வந்து முதல்ல பாத்தீங்கன்னா 4 ஒரு 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 பிரீஃபிங் கொடுக்குறாரு. இந்த 4 என்ன அப்படிங்கறது ஒரு பிரீஃபிங் கொடுக்குறாரு. அந்த 4 ஃபேக்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னம்னா சக்சஸ் ஆகலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த புக் ஃபுல்லாவே இந்த 4 சாப்டரை கவர் பண்றதுனால தான் இருக்கும். ஸோ அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா winners and losers have same goals. Winner and losers have same goals. சரியா? ஸோ வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 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 விளையாட்டாகட்டும் ஒரு இதுல ஜெயிச்சவங்களை வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். சரியா? அந்த தோத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இறந்து போனவங்களுக்கு சமம். அவங்க யாரும் மதிக்கவே மாட்டாங்க. சரியா? ஸோ அந்த ஜெயிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களதான் கொண்டாடப்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குதிரை ஒரு ரேஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு குதிரை வந்து வேகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு போட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ரீச் பண்ற 2 குதிரை ஆல்மோஸ்ட் எல்லா குதிரையும் ஒரே இதில் தான் ஓடிட்டு இருக்கும். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 குதிரை அட் அ டைம்ல அந்த இதுல வந்து ரீச் ஆயிடுச்சு. சரியா? ஸோ அப்படி ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு ரூல் இருக்கு. சரியா? ஸோ அந்த ஸ்லோ மோஷன் அந்த கேமரா எல்லாம் இருக்கும், ஸ்லோ மோஷன் இதுல வந்து அதை வந்து போட்டு பாக்குறாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது என்னன்னா அந்த அந்த இதோட ரூல் என்ன அப்படின்னா எந்த குதிரை அந்த 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 டார்கெட் அந்த அந்த இது கட்டியிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்கு ஃபர்ஸ்ட் எது முன்னாடி நீட்டுதோ முன்னாடி வருதோ அதுதான் வின்னர் அப்படின்னு சொல்லி. சரியா? அது 2 ஈக்குவலா தான் வந்து அந்த கோட்டை வந்து ரீச் பண்ணுச்சு. பட் ஒரு குதிரை மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மூக்கு கொஞ்சம் முன்னாடி நீட்டிடுச்சு. சரியா? ஒரே ஒரு இன்ச். சரியா? ஒரு மைக்ரோ செகண்ட். சரிங்களா? பட் வெற்றியாளர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூக்கு நீட்டின குதிரை தான் வெற்றியாளர். சரியா? ஸோ அப்ப அங்க ஓடின குதிரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஓடலையா அல்லது வந்து அதுக்கு ஈக்குவலான பவர் இல்லையா அல்லது வந்து என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 ஒரு செகண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றியை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்டும் அந்த இதுவும் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. சரியா? ஸோ வந்து நம்ம கோல் எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றி இலக்கு அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு கோல் அதுக்குதான் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம். சரியா? ஸோ வந்து அந்த இலக்கு அப்படின்னு வச்சு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தோற்று போனவங்களுக்கும் அதே இலக்கா தான் இருக்கு, ஜெயிச்சவங்களுக்கு வந்து இலக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த ஒரு 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 கோல் ரீச் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து வேணும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்து வேணும். சரியா? ஸோ வந்து அப்படி அந்த மாற்றங்களை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வின்னருக்கும் அந்த இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து அந்த அந்த கோல் மட்டும் வெற்றி மட்டும் இலக்கா வச்சுட்டு ஓடாம சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு யார் ஓடுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றி தோல்வி பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து தொடர்ந்து அதில் வந்து பயணிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ 2வது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவிங் அ கோல் இஸ் ஒன்லி அ மொமெண்ட் சேஞ்ச், தற்காலிகமான வெற்றி அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ ஒரு 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 கோலை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றீங்க, அது வந்து அடைஞ்சாச்சு. அப்படி அடைஞ்சாச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தற்காலிக வெற்றி மட்டும்தான், மொமெண்ட்ரி சேஞ்ச்.
சரியா. தற்காலிகமான ஒரு மாற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு, வெற்றி அப்படின்னு கூட சொல்லல. சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு 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 ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கச்சா நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கீங்க. சரியா. ஸோ அஃப்கோர்ஸ் உங்க தேவைக்காக தான் வச்சுட்டு இருக்கீங்க. அதை சுத்தம் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து டைமே இது இருக்குல்ல. சரியா. அதே சமயம் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. ஸோ அந்த கெஸ்ட் வந்து ஒரு விஐபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது யாரோ ஒரு கெஸ்ட் வராங்க. சரியா. ரொம்ப நாளா வரல, அவங்க வராங்க. சரியா. ஸோ இப்போ உங்க 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 வீட்டுல வந்து தங்கவும் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த 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 ரூமை வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க. அந்த 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 ரூம் வந்து கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிட்டு எது எது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அதெல்லாம் வந்து நீட்டா வச்சுட்டு, ஏன்னா அந்த கெஸ்ட் வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்குவாங்க, அல்லது நம்மள என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்படி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்சியரா அதை வந்து எல்லாம் இது பண்ணிட்டு வீடெல்லாம் ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்ணி என்ன பண்ணிருப்போம்னா நீட்டா வந்து வச்சுக்குவோம். சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், 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 நம்ம வந்து இது வரைக்கும் டெய்லி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் வராங்க அப்படின்னு அந்த கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. சரியா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ற நிறைய கோல் இப்படிதான் இருக்கு. அது வந்து ஒரு மொமெண்ட்ரி சேஞ்ச். சரியா. சோ அந்த அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வெற்றி கிடையாது. சரியா. அவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டெம்பரரியா அதை வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவலா உண்மையான வெற்றி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த ரூம் இப்போ அந்த கெஸ்ட் வர்றாங்கன்னா ஒவ்வொன்னு அந்த இடத்துக்கு எப்படி போய் சேர்ந்ததோ அதே மாதிரி வந்து தினம் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையும் கம்மி. நீங்க அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த இடத்துல இதுதான் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூம் வந்து எப்பவுமே சுத்தமா இருந்துட்டு இருக்கும். சரியா. ஸோ வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம். சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டமை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா இப்போ வந்து கெஸ்ட் யார் வேணா எப்ப வேணா வரலாம், நமக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை. சரியா. ஸோ நம்ம கரெக்டா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா. பட் ஒரு நாள்ல நம்மளால அதை மாத்த முடியுது அப்படின்னா டெய்லியும் அதை அந்த அந்த இடத்துல வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் வந்து நம்ம என்னன்னா அதை பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சரியா. ஸோ வந்து உண்மையிலேயே நம்ம மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம். சரியா. அந்த கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம். அந்த சிஸ்டம் நீங்க இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கோல் வந்து நீங்க சாதாரணமா ரீச் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்றாரு. ஸோ இப்படி நிறைய எக்ஸாம்பிள் இது பண்ணாலும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வாக்கிங் போகும்போது ஒரு அண்ணாச்சி வருவார். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொபட்ல வந்து அந்த மெகாஃபோன் அந்த இதை வச்சுட்டு டெய்லி ஏதாச்சும் ஒன்று வித்துட்டு வருவார். ஒன்று வந்து ஒரு நாள் வந்து ஸ்வீட் கார்ன் வித்துட்டு வருவாரு. ஒரு நாள் மஷ்ரூம் முட்டுக்காளான் அப்படின்னு வந்து வித்துட்டு வருவாரு. ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஏதோ ஒரு பழம் வித்துட்டு வருவாரு. ஒரு நாள் காய் வித்துட்டு வருவாரு. ஒரு நாள் தேங்காய் வித்துட்டு வருவாரு. இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழங்கு வித்துட்டு வருவாரு. அந்த சக்கரவள்ளி கிழங்கு, இந்த பனங்கிழங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வித்துட்டு வருவாரு. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் வந்து வித்துட்டு வருவார். சரியா. ஸோ வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவரு அன்னைக்கு தேவையா இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து அதை வாங்குவோம். சரியா. ஸோ அப்படி ஒரு நாள் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து இல்லை. சரியா. கொடுத்துட்டு சேஞ்ச் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட் வச்சிருந்தாரு. அந்த அந்த மொப்பட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல தங்கிட்டு இருந்தார். சின்ன சின்ன இந்த 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாக்கெட் வந்து ஒரு ஒரு 5-6 பாக்கெட் இருந்தது. அதை வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டேன், அண்ணாச்சி என்ன சேஞ்ச் இல்லைன்னா நான் பிஸ்கட் கொடுத்துருவீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். அப்படி இல்லைங்க, இப்ப இங்க நான் காலையில இந்த டைம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த நாய் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வீதிக்குள்ள போனேன் அப்படின்னா அது கத்திக்கிட்டே இருக்கும். வாங்க வர்றவங்களும் வாங்க வரமாட்டாங்க. இந்த நாய் கத்துறதுனால வந்து வரமாட்டாங்க. பயந்துட்டு வந்து இது பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தொந்தரவா இருக்கும். ஸோ அந்த வீதிக்கு போனேன் அப்படின்னா ஒரு 2-3 நாய் இருக்கும். என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஒரு பிஸ்கட் போட்டுருவேன். சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வர்றதுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போய் அந்த பிஸ்கட் வந்து போட்டுருவேன். சரியா. இந்த மெகாபோன் போட்டு கத்திட்டு இருக்கோம். வர்றவங்களை வந்து கம்ஃபர்டபுளா வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய லெசன் வந்து எனக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வித்துட்டு வருவாங்க. கையில குச்சி எடுத்துட்டு போவாங்க. அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதோ ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தொடர்ந்து அங்க வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது. சரியா. ஸோ வந்து அந்த 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 நாயை சின்னாங்கன்னா என்ன ஆகும், திருப்பி வந்து அதிகமா சத்தம் ஒண்ணு இன்னும் ஒரு பெரிய குரூப் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிருந்தா ரொம்ப கத்திட்டு இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட். அந்த அந்த பிஸ்கட் பாக்கெட் போட்டிருக்காரு. தொடர்ந்து டெய்லி வராரு. கம்ஃபர்டபுளா வந்து எல்லா பக்கம் போயிட்டு அந்த சேல்ஸ் பண்ணிட்டு அவர் கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்காரு. சரியா.
ஸோ ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன ஐடியா, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம இது பண்ண முடியும். Right. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது விஷயம், கோல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அதாவது இலக்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சந்தோஷத்தை வந்து குறைச்சிரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த கோல் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கோல் தான் எனக்கு அந்த வெற்றி, அந்த கோல் நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன், என்னோட பயணம் அந்த கோல் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு அந்த கோலை நோக்கி ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோல் வந்து உங்களை சந்தோஷத்தையே குறைச்சிடும் அப்படின்னு சொன்னாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து சொல்றாரு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வந்து ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? ஸோ வந்து அவரோட கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மராத்தான்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அந்த 5 கிலோமீட்டர் மராத்தான், 10 கிலோமீட்டர் மராத்தான், இந்த மாதிரிலாம் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அல்லது வந்து அந்த ரேஸ்ல வந்து ஓடுறாங்க. 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் அப்படிலாம் ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தரோட கோல் வந்து 400 மீட்டர்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது, பயிற்சி பண்றாரு. அந்த 400 மீட்டர் கோல் வந்து ரீச் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. சரியா? அடுத்தது வந்து அவரோட கோல் என்ன? சரியா? ஒன்ஸ் வந்து அந்த 400 அந்த அந்த கோல் ரீச் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த இலக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னே தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் பழைய இடத்துக்கே வந்துருவாங்க. சரியா? திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அந்த 400 மீட்டர் ஓடுங்க அப்படின்னு சொன்னா அவரால் ஓட முடியாது. சரியா? முயற்சி பண்ணுவார ஒழிய அவர் போய் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கவும் முடியாது. நிறைய பேர் வந்து அந்த கோல் வந்து எப்படி வச்சுக்கிறாங்கன்னா இப்படிதான் வச்சுக்கிறாங்க. ஒரு தடவை போய் ரீச் பண்ணிடுவாங்க, திரும்ப அந்த கோல் இன்னொரு தடவை வந்து அதுக்குண்டான இன்ட்ரெஸ்டோ ஆர்வமோ வந்து இருக்காது. சரியா? அதுல இருந்து திருப்பியும் பின்னாடி வந்துருவாங்க. திருப்பி இன்னொரு தடவை அதை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆர்வமோ முயற்சியோ வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வந்து கெடுக்கிற விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் வருது, 2 monthsல வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருது. சரியா? ஸோ இவங்க உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அந்த கல்யாணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ குறைச்சு ஸ்லிம் ஆகி வர்ற அந்த கெஸ்ட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லிம்மா இருக்கேன், நம்ம தோற்றம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நாம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சுக்குவாங்க. சரியா? 3 monthsல. அல்லது வந்து கல்யாணமான பொண்ணாவே இருக்கு. இன்னைக்கு நிறைய நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, 3 monthsக்குள்ள வந்து என்ன பண்ணேன் நான் ஸ்லிம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த மாதிரி வந்து கோல் வச்சிருப்பாங்க. ரைட்? ஸோ வந்து அதை அச்சீவ் பண்ணவும் செய்வாங்க. சரியா? சின்சியரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுக்குண்டான ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. யார் என்னென்ன சொல்றாங்களோ அவ்வளோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? ஸோ வந்து என்ன பண்ணிடுவாங்க அந்த கோல் வந்து ரீச் பண்ணவும் செய்வாங்க. 10 கிலோல வந்து 3 மாசத்துல எடையும் குறைச்சிடுவாங்க. ரைட்? ஸோ ஒன்ஸ் வந்து அந்த எடையை குறைச்சிட்டாங்க, அவங்க அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்ன இருந்ததை விட அடுத்த ஒரு 6 monthsல முன்ன இருந்ததை விட அதிகமான ஒரு வெயிட்டுக்கு வந்து போயிடுவாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்களோட டார்கெட் கோல் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அதை தொடர்ந்து தொடர்ந்து அவங்க பயணிக்கிறதுல வந்து விரும்புறது இல்லை. ஆனா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுவும் முடியாது. ரைட்? ஸோ நிறைய வெயிட் மேனேஜ்மெண்ட்ல வந்து என்ன தப்பு நடக்கும்னா இதான் வந்து நடக்கும். அவசர அவசரமா நான் வெயிட்டை வந்து குறைக்கணும், பட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. பட் வந்து அப்படி பண்ண முடியாது. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோல் நோக்கி ஓடுறது தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம நம்ம அந்த அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல் ரீச் பண்ணும்போது வர்ற விஷயம் இல்லை. சரியா? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே தினம் தினம் அந்த சந்தோஷம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல் ரீச் பண்றதுக்கு தினம் நம்ம சந்தோஷமா இருந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரியும் நினைக்கிறவங்க. சரியா? ஸோ அந்த கோல் ரீச் பண்றதுக்கு அந்த அந்த 3 மாசம் வந்து கஷ்டப்பட்டு நிறைய வருத்திக்கிட்டு தான் அந்த கோல் ரீச் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த கோல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி வருத்தப்பட்டு தொடர்ந்து அந்த அந்த மெயின்டைன் பண்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. சரியா? ஒன்ஸ் கோல் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பழையபடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாப்பாடு அந்த ஹேபிட் எல்லாம் வந்து மாறி போயிடும். ரைட்? ஸோ வந்து ஏன்னாக்கா கோல் ரீச் பண்ணியாச்சு இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து மாறிடுவாங்க. ரைட்? ஸோ வந்து நம்ம கோல் இலக்கு அடையிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு இலக்கு அடைஞ்சீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப இன்னொரு தடவை அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது பொதுவாக நீங்க ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த சிஸ்டம் அடாப்ட் பண்றீங்க, அதான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கோல் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கோலுக்கு
நீங்க அதே சந்தோஷத்தோட வந்து போயிட்டு இருப்பீங்க. மறுபடியும் அடுத்த கோல் செட் பண்ணீங்கன்னா அதே பிராக்டிஸ் அதே சந்தோஷத்தோட அந்த கோல் வந்து ரீச் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றாரு. சரியா? சோ வந்து இவருக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த ஜிம்முக்கு போற பழக்கம் இருக்கு. அந்த வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த இது இருக்கு. ஸோ அவரோட கோல் வச்சுட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த வெயிட் லிஃப்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, சே வந்து ஒரு 100 கிலோ 100 கிலோ வந்து டெய்லியும் அந்த அந்த தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவரோட கோல் வந்து 125 கிலோ தூக்கணும் அப்படின்னு ஒரு கோல். ஸோ அந்த 100 கிலோ அப்படிங்கறது தூக்கிட்டு இருக்காங்கன்னா, 125 கிலோ அப்படி தூக்குறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. 105 கிலோ இருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய வெயிட்டா தான் இருக்கும். அதுக்கு வந்து நிறைய மெனக்கிடணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அப்பதான் வந்து அந்த அந்த வெயிட் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ வந்து அவர் அதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 125 கிலோ தூக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கோல் வச்சிருந்தாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 125 கிலோ அந்த டைம்ல அவரோட கோல் என்ன வந்து நியூயார்க் டைம்ஸ் மேகசின்ல வந்து இவரோட ஆர்டிகல் வரணும் அப்படிங்கிறது இவரோட ட்ரீம் கோல் வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து கடுமையா இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 125 கிலோ எடை நான் எப்ப வந்து இது பண்றனோ அதை முடிச்சுட்டு தான் வந்து அந்த அந்த நியூயார்க் டைம்ஸ் மேகசினுக்கு உண்டான இதை வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கோல் வச்சார். சரியா? சோ அது வந்து நடக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 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 இந்த 125 கிலோ வந்து எப்ப தூக்கி இது பிராக்டிஸ் பண்ணி எப்ப நடக்கும்னு தெரியாது. அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூயார்க் டைம்ஸ் மேகசின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போய் நம்ம பண்ணோம்னா இதுக்கு உண்டான வேலை கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்து அவருக்கு இருந்துட்டு இருந்தது. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கோல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோல் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மற்ற விஷயங்களை வந்து கவனிக்க தவறிடுவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில வருத்தங்கள் சில விஷயங்கள் பண்ண முடியாம தவிர்த்துட்டு தான் அதை அந்த கோல் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் ஒரு ஒரு விஷயம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இன்னொன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இல்லாம நீங்க வந்து உங்களோட 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 கோல் ஒன்று ரீச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம சந்தோஷமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோலை வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு, ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ வந்து நம்ம அந்த கோல் வருத்தப்பட்டு அச்சீவ் பண்றதை விட நம்ம சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு 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 டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து முறிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் வச்சுட்டு அந்த சிஸ்டம் செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அந்த செயல்முறை அந்த பிராக்டிஸ் வந்து நீங்க தொடர்ந்து பண்றீங்க, அதை நீங்க லவ் பண்றீங்க, சந்தோஷமா செய்யறீங்க அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் அந்த கோல் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்க கூடவே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோல் ஒரு இலக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இது மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திருப்பி பழைய இதுக்கே நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராக்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அதனால வந்து சிஸ்டம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? சந்தோஷமா அதுவும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இவர் வந்து சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் உங்க உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு அந்த மாற்றங்கள் ஜஸ்ட் வந்து சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சீங்க அப்படின்னா கூட 1 இயர் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1% அந்த டிஃபரன்ஸ் இருந்தது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட 36.5% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட growth வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவ்வளவு மாற்றங்கள் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 4வது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ஸ் ஆர் ஆர்ட்ஸ் வித் லாங் டேர்ம். அதாவது நீண்ட கால இலக்குகள் வந்து நீண்ட கால முன்னேற்றத்துக்கு உண்டானதா இருக்கணும். பட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு முரண்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யற ஆக்ஷன் வந்து அதுக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 அந்த நீண்ட கால இலக்குக்கு அந்த கோல் வந்து முரண்பாடா தான் வந்து நமக்கு செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யோயோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த ரன்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பினிஷ் லைன்ல ஒன்ஸ் அந்த பினிஷ் லைன் ரீச் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ வந்து அந்த 100 மீட்டர் ஓடுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 100 மீட்டருக்கு அப்புறம் ஓடுறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. 10 செகண்ட்ல ஓடி முடிக்கிறாங்க, 8 செகண்ட்ல ஓடி முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த 100 மீட்டர் 8 செகண்ட்ல ஓடி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது என்ன? சரியா? ஒண்ணும் இல்லை. சரியா? ஸோ மறுபடியும் அடுத்த 100 மீட்டர் அவங்க ஒரு ஒரு ரேஸ் ஒரு பந்தயம் வந்துச்சுன்னா தான் மறுபடியும் ஓட போறாங்க. மிச்ச நேரம் எல்லாம் என்ன பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? சரியா? அந்த 10 செகண்ட்ல ஓடி முடிச்சதுக்கு அப்புறம்
என்ன மோட்டிவேஷன் இருக்கும் அவங்களுக்கு லைஃப்ல. அடுத்த போட்டிக்கு வந்து தயாரா ஜெயிக்கணும், அடுத்த போட்டிக்கு போறோம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் கிடையாது, வேற எந்த இதுவும் அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் ஓடி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து முடிஞ்சுதான், முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ஹேபிட்டுக்கு வந்து திருப்பி போயிடுவாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கோல் ஓரியன்டா இருக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த பிராக்டிஸ் அப்படிங்கறது ஒரு சிஸ்டம் அப்படிங்கறத வந்து தினம் தினம் பண்ற ஒரு பிராக்டிஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடைய வேண்டிய விஷயத்துக்காக டெய்லி பண்ற பிராக்டிஸா டெய்லியும் பண்ற செயல்முறையா இருந்தது ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நமக்கு வர்ற சக்சஸ் அந்த அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 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 நமக்கு வந்துட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பிரிட்டிஷ் சைக்கிளிங் கம்பெனியோட அந்த மாற்றங்கள் அவங்க தொடர்ந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்தது பிராக்டிஸ் பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோலுக்காக நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்கிறத விட நம்ம அந்த ப்ராசஸ் இதில் நடக்கிற அந்த ப்ராசஸ்க்காக நம்ம அந்த ப்ரோக்ரஸ்ல வந்து கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இலக்குகள் நம்ம நினைக்கிற எல்லா இலக்குகளும் ஒரு 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 பயணம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து 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 போயிட்டு இருக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது அடுத்தது என்ன அடுத்தது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணங்கள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சிஸ்டம்ல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உற்சாகமா அதை தொடர்ந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த சக்சஸ் அப்படிங்கிறது இடையில வரக்கூடிய வந்து வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ இந்த புக்கு ஃபுல்லா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு வேர்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல ஆழ்ந்து கவனிச்சு இது பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த புக் உங்களால வாங்க முடியும்னா வாங்கி வந்து கட்டாயம் வந்து படிங்க. உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதான் யங் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க அல்லது படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்தது என்ன அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து வேணும். அதே மாதிரி உங்களுக்குமே இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் எக்ஸலண்டான ஒரு புக்கு. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆழமான கருத்துக்கள், ஆழமான விஷயங்களை வந்து தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இந்த புக். சரிங்களா? வந்து எக்ஸலண்டான ஒரு புக். அதனால வந்து இந்த புக் வந்து நீங்க கட்டாயம் வந்து வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஸோ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கம்யூனிட்டியில தொடர்ந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ அந்த ஹெல்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கட் வந்து பார்த்தோம். சரியா? கட் வந்து அந்த பாக்டீரியா, பேட் பாக்டீரியா இருக்கு, குட் பாக்டீரியா அப்படிங்கிறது. சரியா? ஸோ அந்த பேட் பாக்டீரியா அதிகமாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாக்ஸின் அதிகமாயிட்டு இருக்கு, நம்ம பாடியில வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். குட் பாக்டீரியா அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குட் பாக்டீரியாவை நிறைய டாக்ஸின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துடும் அப்படிங்கறத வந்து பாக்குறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் பாக்டீரியா வெளியே அனுப்பணும், குட் பாக்டீரியாவை உள்ள வந்து அனுப்பணும். பேட் பாக்டீரியாவை அனுப்பல அப்படின்னா கூட பரவாயில்ல, குட் பாக்டீரியா வந்து நம்ம எடுத்துக்கணும், ப்ரோபயோட்டிக் வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டீடாக்சிங் அப்படின்னு வந்து அடுத்த விஷயம் வந்து. சரியா? அந்த டீடாக்சிங்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட 25% ஆஃப் த டீடாக்சிங் வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்ல வந்து நடக்குது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த குட் பாக்டீரியா அதிகமா இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% ஆஃப் த டீடாக்சிங் வந்து நம்ம கட்ல வந்து நடந்து முடிஞ்சிடும். மிச்சம் 75% வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரத்தை பார்த்தோம் இந்த நியூட்ரியன்ட் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்க வந்து சேரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிவருக்கு வந்து சேரும். மிச்சம் 75% டீடாக்சிங் எங்க நடக்குது அப்படின்னா நம்ம லிவர்ல தாங்க நடக்குது. ஏன் லிவர் தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி, அதான் விஷமே வந்துச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லிவர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான இது வந்து ஒவ்வொரு ஆர்கனும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உண்டான நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அதுதான் பிளட்ல எடுத்துட்டு போயிட்டு நம்ம இதுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குது. அதான் லிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜ உறுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம பாடியில. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா லிவர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 99% ஆஃப் த பாக்டீரியா டாக்ஸின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 பிளட் சர்க்குலேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி லிவர்ல இருந்து நமக்கு ஹார்ட்டுக்கு போகுது இல்லையா பிளட்,
அதுக்கு முன்னாடி 99% ஆஃப் த பாக்டீரியாவை கிளீன் பண்ணி அழிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிவர் தான். சரியா? ஸோ வந்து அந்த லிவர் வந்து பாக்டீரியாவை மட்டும் கிளீன் பண்றதுல எனி டாக்ஸின் நம்ம இது பண்றது வந்து அது இங்கே தான் வந்து கிளியர் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்பெஷல் செல் ஒன்று இருக்கு. அந்த செல் லிவர்ல வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அதான் அந்த கப்ஃபர் செல்ஸ் அப்படின்னு வந்து அது பேரு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 செல்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம சொன்ன 120 நாள்ல வந்து அதோட லைஃப் வந்து முடிஞ்சிடும். அதுவும் பிளட்ல சுத்திட்டே இருக்கும். அதெல்லாம் அழிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குப்ஃபர் செல்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு நிமிஷம் அந்த ஸ்லைடு வந்து ஷேர் பண்றேன். அது வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒன் மினிட். ஓகே, நான் ஆக்சுவலா அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து இதுல போட்டு வச்சிருப்பேன் ஃபோல்டர்ல. இன்னைக்கு வந்து அது ஒரே நிமிஷம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே சாப்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து அந்த குப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த குப்பர் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டாக்ஸிக் பாக்டீரியா எந்த விஷயம் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு செகண்ட் என்ன ஸ்பீடோ அதை விட 100 மடங்கு ஸ்பீட்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிவர்ல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அளவுக்கு அதிகமா இப்படி வந்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த டாக்ஸின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த குப்பர் செல்ஸுமே வந்து நமக்கு டயர்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அது டயர்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 24/7 வந்து இவ்வளவு ஸ்பீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அது டயர்ட் ஆகுமா இல்லையா? நாம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டயர்டா இருக்குன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு போயிடும். சரியா? இது வந்து ரெஸ்டே எடுக்காம நான் ஸ்டாப் அப்படியே தொடர்ந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கு, அப்படியே இவ்வளவு ஸ்பீட்ல பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது டயர்ட் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா டயர்ட் ஆகும். சரியா? அது டயர்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வரும். நம்ம மூஞ்சில் வந்து சில பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இந்த ஸ்கின்ல வந்து ஏதோ இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் மாதிரியான சில பாயில்ஸ் எல்லாம் வந்து வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவர்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்கின்ல சில அரிப்பு, அப்புறம் தலைவலி, திடீர்னு தலைவலி வந்துடும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லிவர் ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் உடம்பு சம்மந்தமே இல்லாம உடம்பு வலிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவர்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷன் சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போக நிறைய வலி, சரியா வயிறு வலி, அந்த வலி இந்த வலி திடீர்னு எனக்கு வலிச்சுட்டே இருக்கு, சம்மந்தமே எல்லாம் வயிறு வலிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய அந்த அந்த வீக்கம் இதெல்லாம் தான். உடம்புல சம்மந்தமே இல்லாம இந்த ஏதோ இடத்துல வீக்கம் வருது, வலி வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 டிஸார்டர், அந்த குப்ளர் செல் வந்து பாத்தீங்கன்னா
சரியா அந்த அந்த ஃபங்க்ஷனை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி அந்த ஓவரா அந்த லிவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்ளர் செல்ஸ் இந்த இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குது. 40% பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம என்ன காரணத்தினால இந்த வலி வருது, என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து தெரியறதே இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. நிறைய 40% பேஷண்ட் இந்த லிவர் சம்பந்தமான இந்த ஃபேட்டி லிவர், நீங்க 40 வயசுக்கு மேல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த ஃபேட்டி லிவர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த குப்ளர் செல்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டும் அதுக்கு தேவையான டீடாக்சிங் எப்பவாச்சும் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. தொடர்ந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணவே இல்லை. அதை கிளீன் பண்ற வேலையும் பண்ணவே இல்லை. அதனால என்ன ஆகுனா அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த அந்த கழிவுகள் நிறைய வெளியில போயிடும். மிச்சம் சில கழிவுகள்லாம் நம்ம லிவர்லயே ஸ்டோரும் ஆகும். சரியா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த அந்த ஃபேட் எல்லாம் சேர்ந்து அந்த அந்த கழிவுகள், அந்த மெட்டல் மாதிரியான கழிவுகள்லாம் வந்து எங்க போய் இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட்ல தான் ஸ்டோர் ஆகும். சரியா? அந்த அந்த அதனாலதான் அந்த பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், ஃபேட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா? ஸோ வந்து அது ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனே வந்து தடை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விசரல் ஃபேட்டும் அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு 40% பீப்புளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நம்ம கேன்சர் அப்படின்னு நம்ம உடம்புல வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிவர் வந்து இந்த ஃபங்க்ஷனை சரியா பண்ணல அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், மூட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படிங்கறதான் வந்து மிக முக்கியமான காரணம். அந்த எலும்பு தேயறது, அப்புறம் வந்து அந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிவர்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி அப்படின்னு வந்து போனீங்க அப்படின்னா டாக்டர் உடனே ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாரு. டாக்டர் மெடிசன் எதுக்காக கொடுப்பாரு அப்படின்னா அந்த மூட்டு வலிக்கு, மூட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாரு. சரியா? பட் வந்து லிவர்ல இருந்து லிவரோட இதனாலதான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து அதுக்கு அவரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டார். சரியா? அவர் வந்து அந்த பர்டிகுலர் இதுலதான் வந்து ஸ்பெஷலைஸ், அதை மட்டும்தான் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பார். சரியா? ஸோ மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிம்டம்ஸுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தான் வந்து மெடிசன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? பட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதோட ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த லிவர்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கேன்சரும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிவர்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்மோக் பண்றவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அடிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா டேமேஜ் ஆகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புவர் டயட். நம்ம டயட் சரியில்லை அப்படின்னாலும் இந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தது அப்படின்னாலும் இந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகும். சரியா? அதே மாதிரி காலையில ஃபுட்டை வந்து யாரெல்லாம் வந்து இது பண்றாங்களோ, ஸ்கிப் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் டேமேஜ் வந்து நிறைய வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 டாக்ஸின்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போறோம். எப்ப வந்து அதை வந்து நம்ம டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ண போறோம், டீடாக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்கவே இல்லை. சரியா? அந்த டீடாக்சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சாத்தியங்க, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர், நேத்தே வந்து பார்த்தோம் லிவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 55% அதுக்கு மேலேயும் கெட்டு போயிருச்சு அப்படின்னா கூட திருப்பியும் முழுமையா 100% பழைய கண்டிஷனுக்கு திருப்பி வரக்கூடிய பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம லிவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதே அதே அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்றாங்க. ஏன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டொனர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த லிவரை கம்ப்ளீட்டா தூக்கி இங்க வைக்க மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு 25% ஆஃப் த லிவரோட இதை எடுத்து இவரோட இதுல வந்து வைப்பாங்க. ஸோ இந்த 25% என்ன ஆகும்னா வளர்ந்து திருப்பியும் முழு லிவரா வந்து மாறிடும் அந்த வாங்குறது. சரியா? ஸோ கொடுத்தவருக்கும் அந்த 25% என்ன ஆகும்னா திருப்பி முழுசா வளர்ந்து இந்த லிவர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? ஸோ அந்த நம்ம பாடியிலே வந்து பாத்தீங்கன்னா லிவர் மட்டும்தான் அந்த தன்மை உடையது. அது ஏன் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அந்த ரெண்டு இடத்துல இருந்து அதோட அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் வந்து உள்ள வருது. அதே மாதிரி ஃபுல் நியூட்ரியன்டோட இருக்கிற பிளட்டும் நம்ம அதுல இருந்து அதுக்கு வந்து முதல்ல அங்கதான் போகுது.
அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து வேகமா வந்து ரெக்கவர் ஆகுது. சரியா? ஓகே. ஸோ இது வந்து அந்த டீடாக்சிஃபிகேஷன் எப்படி பண்றது, ஸோ இதுக்கு உண்டான அருமையான இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். சிலிமெரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் ஒன்று வந்து இருக்கு. சரியா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ வந்து அதை வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த டீடாக்ஸ் பண்றதுக்கு என்ன, சரியா? அந்த டீடாக்சிங் பண்ணுனா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க போகுது, அந்த டீடாக்சிங்னால வந்து நம்ம இன்னும் அடுத்த எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியா வந்து மாறிக்க முடியும், என்னென்ன டிசீஸ்ல வந்து நம்ம வெளியில் வர முடியும், என்னென்னலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அதை வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல இருந்து அடுத்த விஷயங்களும் அதே மாதிரி இந்த டீடாக்சிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். மீண்டும் நாளை சந்திப்போம்.